ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னையோட மதியம் சாப்பாடு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடும் கீரை பருப்பு குழம்பும் தான் இன்றைக்கி சாப்பாடு. அதுக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருந்தோம், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லாவே வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். 3 வரமிளகா போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்தி அதையும் நல்லா வதங்க விட்டுருங்க. அதெல்லாமே வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்தி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா வெங்காயத்துக்கும் படுற மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் தக்காளியும் நல்லா கலந்து விட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தேவையான அளவு தண்ணி, ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நாங்கள் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். அப்படி ஊற்றினதுக்கப்புறம் அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் அந்த கீரை இருக்கும்ல, கீரையை நம்ம பொரிச்சு வச்சுருந்த கீரையை ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நாங்கள் இருந்துச்சு, அதை நாங்கள் அதுக்குள்ளே போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலங்கினதுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இதுதாங்க நம்ம சிம்பிளான இன்னையோட மதிய சாப்பாடு. தயிர் பருப்பு சாப்பாடு போட்டு எல்லாம் சாப்பிட்றலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தா பருப்பை டேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க இன்னையோட விலாக். தேங்க்யூ.